கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய மாபெரும் கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த உலகத்தில் நம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆகவே கடவுளை ஆராதித்து தொழுது கொள்ள உங்களை இந்த நேரத்தில் அன்போடு கூட அழைக்கிறேன். கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக மறுபடியும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்த லாக்டவுன் எல்லாம் நீக்கப்பட்டு, ஆனாலும் கூட இந்த கோவிட் புரோட்டோகால்ஸ் நாம் அதனை பின்பற்றி ஆராதனையில் பங்கு பெற்று எந்த பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு தொடர்ந்து கடவுளுக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ கடவுள் தாமே கிருபை செய்வாராக. இதற்கு உடைய முழு ஒத்துழைப்பை திருச்சபை நாடுகிறது. இப்பொழுதுமாய் திருத்துவ பண்டிகை பின்வரும் 6ஆம் ஞாயிறாகி இந்த நாளிலே கடவுளை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கின்ற போது ஆரம்ப கடவுளுடைய வசனமாக சங்கீதம் 85 நாம் முறைமுறையாக வாசிப்போம். Let us read Psalm 85 in a responsive manner. கர்த்தாவே, நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்து யாக்கோபின் துன்ப நிலைமையை மாற்றினீர். ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவத்தை எல்லாம் உமது உக்கிரத்தை எல்லாம் நீக்கிவிட்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். அவர்கள் மதிக்கேட்டு திரும்பாதிருப்பார்களாக. நமது தேசத்திலே மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபம். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதியாகவும் சென்று அவர் அடிச்சுடலை வழியாக கொள்ளும் என்பதே ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள திரியேக கடவுளே, கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவரே, நாங்கள் விசுவாச குடும்பமாக அனைவருமாய் கர்த்தாவே நாங்கள் கூடி வரத்துக்குதாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கொள்ளை வியாதி உடைய தேசத்திலும் உலகளவிலும் ஏற்பட்டு அதனுடைய 2ஆம் அலை, அதன் நிமித்தமாக விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவுகள் சற்று தளர்த்தப்பட்டு இப்பொழுதுமாய் உண்மை ஆராதிக்கத்தக்கதாக இந்த வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய கோபத்தை நீடித்து பண்ணுவீரோ என்று சங்கீதக்காரன் அங்கலாய்ப்பாக கேட்கிறது போல ஆண்டவரே, எங்கள் மேல் கோபமாய் இராமல் ஆண்டவரே, எங்களை நீர் மன்னித்து எங்களுடைய உலகில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்து கர்த்தாவே, எங்களை தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக உமக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழத்தக்கதாக என் கிருபை செய்வனமாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடி வரைக்குமாய் உடைய கிருபை காரணம் எங்களை தாங்கி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 73வது பாடலை என பாடுவோம். தந்தானை துதிப்போமே திருச்சபையார். திருச்சபையாரே கவி பாடி
ஐயனே செய்வோவாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் கந்தானை துதிப்போமே சபையாரே கவி பாடி பாடி கந்தானை துதிப்போமே சபையே உனை மோத்தாய் கத்தை கொலை கொலை சத்தியம் தமிழ் ரத்தத்தை எடுத்து உயிர் வரும் கொலை கொலை சத்தியம் தமிழ் உயிர் வரும் தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே சியோனே உனை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி சுரதி சியோனே ஆரங்கள் போட்டிய அலங்கரித்து உனை அந்த மனவாட்டியாகினது என்னை ஆரங்கள் போட்டிய அலங்கரித்து உனை அந்த மனவாட்டியாகினது என்னை தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே சிங்கார கன்னிமாரே ஓ மலங்கார குமியடித்து படித்து சிங்கார கன்னிமாரே மங்கார வாடி வாடி ஏதே பணி தேடும் மங்கார மனவாட இதனை வாடி வாடி ஏதே பணி தேடும் தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே பிரதான தேவாராதனை முறைமை தி ஆர்டர் ஆஃப் மார்னிங் சர்வீஸ் வித்தவுட் கம்யூனியன் பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற உள்ளவர்களாய் ஆண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது.
பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின் படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவிலாத எங்களை படி மரணத்துக்கு கொடுத்த முதலே பிராணமான மீது முழுகிறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் உண்மையை சிஸ்தை மதிமுறை பொய்யாளர்களும் விடுதலையும் அரசுக்காக கொண்டு எங்களை எதிர்காலப்படுத்த வேண்டும் என்று சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவி தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனான ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 6ஆம் ஞாயிறு, the 6th Sunday after Trinity, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் பக்கம் 100. தமது ஜனத்தின் திருநிலைப்படுத்தப்பட்டவனுக்கு ரட்சணை ஆதரவு தேவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உமது சுதந்திரத்தையும்
சுருக்க ஜெபம் கலெக்ட் ஃபார் த டே பக்கம் 80. பக்கம் 100. சர்வ அதிகாரமும் வல்லமையுடைய உள்ள கடவுளே, சர்வ நன்மைகளுக்கும் காரணரே, உமது நாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் இருதயத்தில் பொருத்தி மெய் தேவ பக்தியை எங்களுக்கு வளர பண்ணி சகல நன்மை நாளும் எங்களை ஆதரித்து உமது மிகுந்த இரக்கத்தினால் இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏகக்கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவ பண்டிகை பின்வரும் 6ஆம் ஞாயிறு, 6th Sunday after Trinity நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 15 வரை வாசிக்க கேட்போம். The first reading is taken from the Old Testament text, the prophetic book of Amos, chapter 7, verses 7 to 15. பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமுமாக்கப்படும். நான் எரோபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் என்றார். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. எரோபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொன்னான். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமாயிருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியுமல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறது போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் என்பது இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு வாக்கியம் வாசிப்போம். இப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 வரை வாசிக்க கேட்போம். Today's epistle reading is taken from the epistle of St. Paul to Ephesians chapter 1 verses 3 to 14.
நமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கும் புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியாயத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகல கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும் படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனை படித்தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தாயிற்று. குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 வரை வாசி கேட்போம். St. Mark chapter 6 verses 14 to 29. அவருடைய பெயர் பிரசித்தமானபடியினால் ஹெரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் சானகன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையினால் அவரிடத்தில் இந்த பலத்த செய்கைகளில் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல் இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஹெரோது அதை கேட்ட பொழுது நான் சிரசேதம் பண்ணின யோவான் தான் அவன் மருத்துவரிலிருந்து எழுந்தான் என்றான். ஹெரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஹெரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட யோவான் ஹெரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஹெரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தார். ஹெரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவளை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. அது என்னவென்றால், யோவான் நீதியையும் வருத்த பரிசுத்தம் உள்ளவன் என்றும் ஹெரோதி அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்ந்தது. எப்படி என்றால், ஹெரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஹெரோதியாளின் குமார்த்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஹெரோதியையும் அவனோடு கூட பந்தில் இருந்த அவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் தன் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் சானகனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு
தாளந்தில் யோவான்சானுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தார். ஆகிலும் அணை நிமித்தமும் கூட பந்தியிருந்தவர்கள் நிமித்தமும் அவர்களுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவல் கூடத்தில் அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளந்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசிக்க முடிந்தது. வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கேட்ட நாம் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் இடமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தி அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வ பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே ஆண்டுமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியால் கர்ப்பத்தில் உட்பொய்த்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திப்பிலாத்து கீழ்ப்பாடப்பட்டு சிலுவையில் அறைந்து மரித்தெழுதப்பட்டார். பாதாளம் நெருங்கி 3ஆம் நாள் மட்டும் உயிர்த்தெழுந்தார். ஏறி சர்வ பிதாவாகிய வாசிக்கிறார். உயிரோடு மருத்துவ நியாயத்தில் கொள்வார். பரிசுத்தாவியால் விசுவாசிக்கிறேன். பொதுவான சபை நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் தயவு கூர்ந்து அமர்ந்திருக்கவும். தொடர்ந்து 300வது பாமாலையை நாம் பாடுவோம். இந்த பாடல் நான் பிரதான பாவியே ஆனால் இயேசு ரத்தமே சிந்தி எனக்காகவே மரித்தார் என்ற இந்த பாமாலை, இந்த ஞான பாடல் பிளவுண்ட மலையே என்ற ராகத்திலே நாம்
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 15 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். இந்த பகுதியை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கின்றபடினாலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவருடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருந்து அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க நாங்கள் உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றுகின்ற மக்களாக, உம்மை பிரதிபலிக்கின்ற உம்முடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கின்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து உம்மிடத்தில் வந்து சேர்க்கிறவை செய்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். கடவுளுடைய நீதியும் நியாயமும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த தியான பகுதி ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமோஸ் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தைக்கு பர்டன் பேரர் என்று அர்த்தம். அதாவது பாரங்களை சுமப்பவன் என்று சொல்லி அர்த்தம். இந்த பெயருக்கு இப்பேற்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கின்ற காரணத்தினால அநேகர் இந்த பெயரை வைக்க மாட்டார்கள். ஆனால் என்னுடைய மகனுக்கு ஆமோஸ் என்று பெயர் நான் வைத்திருக்கிறேன். பாரங்களை சுமப்பதினால் அநேக காரியங்களை கடவுளத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். உபத்திரத்தின் மூலமாக அநேக பாடங்களை நாம் எல்லாரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். உபத்திரம் ஏன் வந்தது என்று கேள்வி கேட்க முடியாது. உபத்திரத்தின் மூலமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கடவுள் சொல்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். ஆகவே ஆமோஸ் எப்படி வாழ்ந்தார்? அவர் பாரங்களை சுமந்தாரா, அல்லது மற்றவர்களுடைய பாரங்களை அவர் சுமந்தாரா, அல்லது மற்றவர்களுக்காக அவர் என்ன செய்தார் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட 12 மைனர் ப்ராஃபிட்ஸ்ல இவர் ஒருவர். அவருடைய சமகாலத்தவராக கடவுளுடைய ஊழியத்தை செய்த தீர்க்கதரிசிகள் யார் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஏசாயா மற்றும் ஓசியா. ஏசாயா அவர் மேஜர் ப்ராஃபிட்ல ஒருவர். ஓசியா அந்த 12 மைனர் ப்ராஃபிட்ஸ்ல அவரும் ஒருவர். ஆனால் அவருடைய சமகாலத்தவர். he is the contemporary of Isaiah and ஓசியா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த பகுதியில் 7ஆம் அதிகாரத்தில் 7-15 வரை உள்ள இந்த பகுதியை தியானிப்பதற்கு முன்பதாக அவருடைய பின்னணி குறித்து நாம் சற்று அறிந்து கொள்வது மிக நல்லது. ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய சொந்த ஊர் எது என்று பார்க்கின்ற போது அன்றைக்கு தென் பிராந்தியமாக இருந்த யூதா, வட பிராந்தியமாக இருந்த இஸ்ரவேல் இரண்டும் பிரிந்திருந்தது. அதற்கு முன்பதாக அவைகளெல்லாம் ஒன்றாக இருந்தது. யுனைடெட் நேஷனாக, ஒருங்கிணைந்த ஒரு நாடாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு பிரிந்து போனது. வடபகுதி இஸ்ரவேல் என்றும் தென்பகுதி யூதா என்றும். இவர் யூதாவை சேர்ந்தவர். இந்த யூதாவிலே டெக்கோவா என்ற இடத்தை சேர்ந்தவர் இவர். அதைத்தான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு கிராமத்தில் இவர் பிறந்தவர். இந்த கிராமம் எங்கே இருக்கிறது என்றால், அதாவது இட் இஸ் சிச்சுவேட்டட் அபவுட் 16 kilometers சவுத் ஆஃப் பெத்லேஹேம் இன் ஜூடா. யூதாவில் உள்ள அதாவது 16 கிலோமீட்டர், அதாவது பெத்லேஹேமுடைய தெற்கு பகுதி வழியாக 16 கிலோமீட்டர் தூர இடத்துல இந்த டெக்கோவா என்ற கிராமம் இருக்கிறது. அந்த இடத்துல அவர் பிறந்தார். ஸோ he belonged to ஜூடா.
he born and brought up in Judah, யூதா தேசத்துல இவர் பிறந்து அங்கே வளர்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய பணி என்ன என்று பார்க்கின்ற போது இங்கே நாம் தியானம் செய்த இந்த பகுதியிலே அவரே சொல்லுகிறார். 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல பார்க்கின்ற போது அவர் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசி அல்ல. 14-15 ஆமோஸ் அமத்சியா பிரதித்திரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தையை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமா இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். இதுதான் இந்த மெசேஜினுடைய கடைசி பகுதி. நம்ம தியானம் பண்ண போற மெசேஜோட கடைசி பகுதி. ஆனா இதுல அவருடைய இன்ட்ரோடக்டரி பார்ட்டா நான் சொல்றேன். அவருடைய தொழில் என்ன? ஆமா, மந்தையை மேய்க்கிறவர், ஒரு மேய்ப்பன். அவரை கடவுள் அழைக்கிறார். ஒரு சாதாரணமான மனுஷனை கடவுள் அழைத்து அசாதாரணமான காரியத்திற்கு என்று அனுப்புகிறவர் தான் கடவுள். எல்லா விஷயம் தெரிஞ்சவனை கூப்பிட்டு அனுப்புனா அதனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. Because he is able to do whatever that has been assigned to him என்ற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அவனால் முடியும். Because he is a dynamic person, he is able to do anything. ஆனால் ஒன்றுமே தெரியாதவனை அழைத்து அவன் மூலமாக அசாதாரண காரியத்தை செய்கிறவர் தான் கடவுள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிற காரியம் 14 கர்த்தர் ஆமோஸை அழைத்து, வட பிராந்தியத்தில் இருக்கின்ற இஸ்ரவேல் தேசத்தில் நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசன முறை, அவர்கள் ஏதோ தப்பு செய்திருக்கார்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஸோ ஆகினால he is giving this assignment to proclaim his judgment among the Israelites. இதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த வட பிராந்தியத்தில் உள்ள மக்களை அவர் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்றால் காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது, இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9 அதிகாரங்கள் இருக்கிறதை நீங்கள் படித்து பாருங்கள். அதை பார்க்கின்ற போது அவர்கள் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் விட்டு பாகல்களை தரிசிக்க ஆரம்பித்தார்கள். They worshipped idols. அது மாத்திரமல்ல, அதாவது இந்த கரப்ஷன் அதிகமாக, ஊழலிலே அவர்கள் மூழ்கி திளைத்தார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது 12 மைனர் ப்ராஃபிட்ஸ்ல மிக அதிகமான ஊழலை பார்த்து கடுமையாக கண்டித்து உணர்த்தினவர் யார் என்று பார்க்கின்ற போது ஆமோஸ் தீர்க்கதரிசி தான். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத வச்சு நீங்க உங்களால் பொழப்பு நடத்த முடியாதா? என்ன இப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமையில நீங்கள் மக்களை நீங்கள் வதைத்து எடுக்கிறீர்களே, மோசமான வரிகளை நீங்கள் அவர்களிடத்துல பெற்று மக்களை வதைக்கிறீர்களே, கடவுள் உங்களை விடமாட்டார் என்று சொல்லி அவர்களை கண்டித்தார். அது மாத்திரமல்ல, ஏழை எளிய மக்களை கொள்ளையடித்தார்கள். they oppressed the poor, they plundered the wealth. அவங்ககிட்ட என்ன இருக்கும்? நம்முடைய தேசத்துல கூட ஆச்சுங்களா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக சுருக்கு பையில வச்சிருந்த காசெல்லாம் எடுத்து போயிட்டு பேங்க்ல கட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், இவ்வளவுதான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அப்படி போய் கட்டினாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்கு. டார்மெண்ட் அக்கௌண்ட்னா ஃபங்க்ஷன் ஆகாத இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ ஆக்டிவேட் பண்ணாலும் பணம் இருந்தால் தானே போய் போட முடியும். கடைசியில் அது அப்படியே போயிடும். அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ண போடப்பட்ட அந்த காசும் போயிடும். இதுதான் ஏழை எளிய மக்களை சுரண்டி பிழைக்கின்ற நம்முடைய தேசத்துல நாம் சந்தித்த ஒரு காரியம். அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பார்க்கின்ற போது அன்றைக்கு இருந்ததை அவர் பட்டவர்த்தனமாக சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, even though he belonged to a southern kingdom, that is Judah, but he was asked to go and proclaim and prophesy against Israel.
வட பிராந்தியத்தில் இருக்கின்ற இஸ்ரேலுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்ய கடவுள் அவருக்கு அந்த ஒரு காரியத்தை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிஷனரி அதாவது தீர்க்க தரிசன பணி என்பது மிக சாதாரணமான ஒரு பணி கிடையாது. அதாவது இந்த ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டில் பார்க்கும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் HR அதில் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார், he has to work for the management as well as for the workforce. So he will be considered as a hirer and firer of men. இந்த பக்கமும் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ரெஷர் வரும், இந்த பக்கமும் ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து யூனியன் மூலமாக ப்ரெஷர் வரும். அவர் எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த அதாவது இந்த டோலக் போல 2 பக்கமும் அடி வாங்குறவர். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை தான் இங்கே தீர்க்கதரிசி கூட அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். The life of prophet was not easy. His duty is like a human resource person. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே அவர் செய்கின்ற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது அவர் கடவுளுக்கு பிரியமாக உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற போது கடவுள் அனுப்பி சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல அந்த மக்கள் கடவுளை நம்புகின்ற நிலைமைக்குள்ளாக அவர்களை நடத்த வேண்டும். அப்படி சொல்லுகின்ற போது பல செய்திகளை அவர் சொல்ல வேண்டி வரும். அதாவது எச்சரிப்பின் செய்தி, மனம் திரும்புதலின் அவசியம், மற்றுமாய் நியாய தீர்ப்பின் செய்தி, தண்டனையின் செய்தியை அவர் சொல்ல வேண்டும். அநேக ஊழியக்காரர்கள் இதை சொல்வது கிடையாது. ஏனென்றால் அப்படி சொல்லுகின்ற போது அங்கே மக்கள் கேட்க விருப்பம் காட்டுவது கிடையாது. ஆனால் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையான கடவுளுடைய ஊழியக்காரர் அதாவது கடிந்து கொள்ளுதல் உபதேசத்தை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். சின்ன பிள்ளைங்க வரும்போது பாருங்க, அவங்க குச்சியில் அடிச்சு உழக்குவாங்கன்னா தவறு செய்யும்போது கண்டிப்பா தண்டனை கொடுத்துதான். பிள்ளையின் இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் புறம்பு அதனை விளக்கும். அதுக்காக அவங்களை என்ன பண்றோம், நம்ம அப்படி அடிக்கிறதுனால அவங்கள பாதாளத்திலிருந்து நாம் தப்பி வைக்கிறோம். அதனால அடிப்பட்டவங்க இல்லை, நானும் ஒருத்தன், எல்லாரும் பட்டிருப்போம். ஆனா நன்மைக்காகத்தான் அது நடந்தது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுரை தான், கடிந்து கொள்ளுதல் உபதேசம் தான். அது பிள்ளை தவறு செய்கிற போது நீ சிக்ஷை இல்லைன்னா அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லை என்பது அர்த்தம். ஆகவே தீர்க்கதரிசி கூட தன்னுடைய மக்கள் மத்தியிலே கடவுளுடைய ஊழியத்தை செய்கின்ற போது கடவுள் சொல்லுகின்ற அந்த மனம் திரும்புதல் செய்தி, எச்சரிப்பின் செய்தி, நியாய தீர்ப்பின் செய்தி, அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே தண்டனை, they will have to receive the punishment. மிக மோசமான தண்டனையை அவர்கள் பெற்றிருக்கிறதை நாம் சரித்திரத்தில் வேதத்தில் பார்க்க முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஆமோஸ் கடவுளால் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்ல அனுப்பப்பட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசி சொல்ல கடவுள் அழைத்த காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது ஏற்கனவே நாம் பார்த்தோம். they rejected the one true God in order to worship the false gods. அங்கே இருக்கின்ற அந்த நாட்டிலே இஸ்ரவேலில் இருக்கின்ற எல்லா பணக்காரர்களை he condemned the wealthy and the elite class of people because of their because of their oppressive nature against the poor. ஏழை எளிய மக்களை அவர்கள் கொள்ளையடித்து மாட மாளிகைகளை கட்டி கொண்டிருக்கார்கள். எல்லாம் நல்லா சாப்பிட்டு எல்லாம் எப்படி இருக்காங்க, கொழுத்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாசான் தேசத்து கொழுத்த எருதுகளே என்று சொல்லி அங்க ஆமோஸ் தீர்க்கதரிசி அங்க இருக்கின்ற இஸ்ரவேலில் இருக்கின்ற அந்த பெண்களை பார்த்து சொல்கிறார். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கூட வட்டி வாங்கி சாப்பிட்றவங்களுடைய இது பார்த்துங்க, உருவம் பார்த்துருக்கீங்களா? நம்ம டேனர் ரோட்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? யார் வட்டி வாங்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மார்வாடிஸ், அவங்களுடைய தொழிலே அதுதான். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம போகிறது வேணாம் டோட்டலா. பட் இந்த ஒரு காரியத்தில் பார்க்கின்ற போது ஏழை எளிய மக்களை கொள்ளையடித்து வாழ்கின்ற ஒரு காரியத்தை அவர் கடுமையாக எதிர்த்தார். ஆமோஸ் 5:11 பார்க்கிறோம். He condemned the use of false weights and measurements. அதுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுல்ல, வெயிட் அண்ட் மெஷர்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லா இது அதாவது மாநிலங்களிலும் உண்டு, மத்திய அரசாங்கத்திலும் உண்டு. அதுக்கு செப்பரேட் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த தராசு வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, ஒரு kg பட்டு இது இருக்குல்ல,
மேக்னெட் இந்த பக்கம் வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 1/4 kg இந்த பக்கம் போயிடும். அப்போ 3/4 kg தான் கொடுத்துருப்பாங்க. அநீதியாய் செய்கின்ற, ஆனால் நீதி நியாயத்திற்கு சொந்தக்காரர் கடவுள் அதை விரும்பவில்லை. தன்னுடைய தீர்க்கதரிசியாகி ஆமோஸ் மூலமாக சொல்லுகிறார், அநீதியாய் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், அதனை எச்சரி. கள்ளத்தராசு கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமோஸ் 18:5 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆமோஸ் மக்கள் தம் பாவ வழிகளை விட்டு கடவுள் பக்கம் தங்களை திருப்பி அவர் நம்மை உருவாக்கினவர், நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை வலியுறுத்தி மக்கள் நீதியோடும் நியாயத்தோடும் ஒருவர் பரஸ்பரம் உத்தம வாழ்க்கை வாழ அவர் அழைக்கிறார். ஆனால் ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய செய்தியை, எச்சரிப்பின் செய்தியை அவர்கள் கேட்டும் திருந்தாத ஒரு நிலைமையை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் அந்த தீய வழியை அவர்கள் விட்டுவிடவில்லை என்பதுதான் ஒரு வருத்தமான ஒரு காரியம். பலமுறை சொல்லுவாங்க, கடவுளும் பலமுறை அவன் சொல்வதை கேட்டு சரி பொறுக்கலாம், உடனே தண்டிக்கிறது வேணாம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அரசன் அன்றே கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லும். கடவுள் டைம் கொடுக்குவார். அதே போலதான் இங்கே கூட நடக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை 7ஆம் அதிகாரத்துல 7-15 வரைக்குமா இருக்கின்ற இந்த செய்தியை சொன்ன பிறகு அந்த 15-17ஆம் வசனத்துல பாருங்க, அதாவது ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இதற்கு காரணமா இருந்த அந்த அமத்சியா அவன் பாழை போவான், அவனுடைய மனைவி வேசியாய் திரிவாள், அவருடைய பிள்ளைகள் செத்து போவார்கள், இவன் கண்காணாத இடத்துல அவன் ஒரு அனாதை பணம் போல அவன் செத்து போவான், அவனுடைய நிலங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படும் என்று சொல்லி சொன்னார். அதாவது அதற்கு முன்பதாக அந்த ராஜா, அது இஸ்ரவேல் ராஜ்யமும் இஸ்ரவேல் ராஜாவும் பிடிக்கப்படுவார்கள். வேறு தேசத்திலிருந்து ராஜா இவர்கள் மேல் முற்றுகையிட்டு இவர்களை சிறைப்பிடிப்பான். இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வேறு தேசத்திற்கு பணைய கைதிகளாக கொண்டு போகப்படுவார்கள் என்று சொல்லி சொன்னார். இந்த காரியம் உடனடியாக நடக்கல, 40 வருஷம் ஆனது. 40 வருஷத்துக்கு பிறகு இது நடந்தது. ஆமோஸ் தீர்க்கதரிசனம் உரைத்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் நாடு நிலை குலைந்து போனது. ஏனென்றால் அசீரியர்கள் படையெடுத்து அசீரியார் பார்க்கும்போது பாபிலோன், அந்த ஈராக்ல இருந்து பாபிலோன் அசீரியர்கள் படையெடுத்து இஸ்ரவேலின் தலைநகராகிய சமாரியாவை அவர்கள் முற்றுகையிட்டு இஸ்ரவேலின் எல்லா முக்கியமான மற்றும் தலை சிறந்த மக்களையும் சிறைப்பிடித்துக் கொண்டு அவர்கள் போனார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற போது இந்த செய்தியின் பகுதியில 3 தரிசனங்களை இங்கே அவர் பார்க்கிறார். முதலாவது தரிசனம் என்ன என்று பார்க்கின்ற போது அது 7ஆம் வசனத்துக்கு முன்பாக இருக்கிறது. 1-6 வரைக்குமே பார்க்கின்ற 2 தரிசனம். 2 தரிசனத்தை கடவுள் காட்டுகிறார். அதுல ஒன்று என்ன என்று பார்க்கின்ற போது வசனம் 1-3 அங்க பாருங்க, அது 3ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 1-2-3 பார்க்கின்ற போது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்ற போது, நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருடும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். அதற்கு கர்த்தர் அதற்கு மனசாவப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். புரிஞ்சதுல? அதாவது விளைச்சல் நல்ல அறுவடைக்கு தயாராகின்ற போது முதல் அறுவடையை ராஜா குடும்பம் அவன் அதனை அறுவடை செய்து கொள்வான். 2வது வருகின்ற அதாவது அறுவடை தான் மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தது அந்த காலத்துல. அதாவது 1 ராஜாக்கள் 4:7 பார்க்கின்ற போது இது தெளிவாக போடப்பட்டிருக்கு. 2வது அறுவடை என்று வருகின்ற போது அந்த நேரத்தில் நான் வெட்டுக்களில் விடுவேன் சொல்றாரு. யார் சொல்றது? கடவுள் சொல்லுகிறார். ராஜா எடுத்துக்கிற பிறகு மக்கள் அதனை அந்த அறுவடை 2வது அறுவடை, அது வெயில் காலம் வர்ற நேரம், அந்த அறுவடை எடுத்துட்டாதான், இல்லைன்னா மறுபடியும் வரவே வராது, பஞ்சம் ஏற்படும். ஆகினால வேணாம் சாமி, நீர் இப்படி கைவிட்டுட்டா ஜனங்க எப்படி? ஆகினால் கடவுள் என்ன சொல்றாரு? மனஸ்தாபப்பட்டு சரி அப்படி ஆறுதல விடுப்பா, நீ ஜபம் பண்ணி கேட்டல்ல, அது போல நடக்காதுன்னு சொல்றாரு. 2வது ஒரு விஷன் வருகிறது. 2வது விஷன் என்னன்னு பார்க்கின்ற போது பாருங்க, 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம், அக்னினாலே நான் நியாயம் விசாரிப்பேன்னு சொல்லி, டிவோரிங் ஃபயர் இல்லையா, the vision of the devouring fire. இந்த அக்னியினால, இந்த அக்னி நெருப்போர்
அது இந்த நிலத்தடி நீரெல்லாம் பண்ணோம் உறிஞ்சி எடுத்துரும். நிலத்தடி நீர் இருக்காது. இந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து அதில் தண்ணி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நீ எவ்வளோதான் நீ 1000 அடி பெங்களூரில் நீ பாருங்க, போர்வெல் போட்டு பாருங்க, 1000 அடி போனால் கூட தண்ணி வர்றது கஷ்டமா இருக்குது. ஏன்னா சொன்னா கிரவுண்ட் வாட்டர் டேபிள் சரியா இல்லை, எல்லாம் நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே கூட நம்ம பார்க்கின்ற போது அதனுடைய நெருப்பின் உக்கிரத்தினால நிலம் தன்னுடைய பலனை கொடாமல் பஞ்சம் ஏற்படும். ஆகவே இது இப்படி வந்தாலும் இந்த பஞ்சம் வந்தாலும் ஜனங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. என்ன பண்றாரு ஆமோஸ்? மறுபடியும் ஜெபம் பண்றாரு, ஐயோ ஆண்டவரே இது தாங்க முடியாது, இதுல இருந்து இவர்களை மக்களை நீ விடுவித்தணும் சொல்லுவது என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனம், கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். பாருங்க, வாய்ப்பு கொடுக்குறாரு. 3ஆவதாக வருகிறது தான் இன்னைக்குடைய செய்தி. இந்த செய்தியில பார்க்கும்போது 3வது வசனம் இது 3வது வசனம் பாருங்க, 7 7-9 வரைக்கும். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட மதிலின் மேல் நின்றார், அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. ஸோ இந்த தூக்கு நூல் என்று சொல்லுவது பிளம் லைன். இன்னைக்கு நம்ம இந்த பில்டிங் கட்டும்போது நம்ம பார்ப்போம்ல, கட்டும்போது அது இந்த வால்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா, ஒரு கரெக்ட் ஷேப்ல இருக்குதா, கரெக்ட் அது அப்ரைட்டா, அது நியாயமான முறையில் நிற்கப்பட வேண்டும், அது சிவில் இன்ஜினியரிங் ரூல்ஸ் பிரகாரம். அப்போ அந்த தூக்கு நூலை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த ஹைட்ல இருந்து இந்த ஹைட்டுக்கு போட்டாங்கன்னா அங்க அந்த கட்டை வச்சிருப்பாங்க, நூல் வந்திருக்கும், கீழே அந்த தூக்கு கொண்டு இருக்கும், அங்க கரெக்டா அது டச் ஆகணும். டச் ஆகணும், டோட்டலா விழுந்துறது கிடையாது, அது இப்படி ஆடணும், அப்படி அது லைட்டா டச் ஆகணும், அப்போ கரெக்ட் மெஷர்மெண்ட்ல இருக்கு. ஸோ இங்க நம்ம பார்க்கின்ற போது இட் இஸ் an instrument used to test whether a wall was straight and true. ஸோ கடவுள் வந்து அது அந்த மதில் செவத்து மேல நின்று கொண்டு அந்த தூக்கு நூல் அவர் கையில் இருந்தது என்று சொல்லி, அதாவது ஜனங்களை சரிப்படுத்த அவருடைய நீதி நியாயத்தை அவர்கள் மத்தியிலே அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தே அவர்களை படைத்தார். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. ஆகையினால இந்த தூக்கு நூல் பற்றி சொல்லுகின்ற போது 8ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும். நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் என்றார். பட்டயத்தோடு எழும்பி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? இவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நடக்கவில்லை. ஆகவே இந்த நேரம் பார்த்து ரொம்ப பயந்து இவரு ஆமோஸ் ஜபம் பண்ணல, கேட்கல கடவுள்கிட்ட. ஆகினால நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா அவருடைய கோபத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 40 வருடத்துக்கு பிறகு என்ன ஆச்சு? சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எல்லாம் நிலை குலைந்து போன ஒரு நிலைமையில எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு எல்லாரும் வாழ்விழந்தார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், காரணம் அவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் இல்லை. கடவுள் நீதி நியாயத்திற்கு சொந்தக்காரர். ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் ஆர் தி ஹால்மார்க் ஆஃப் காட். மிஷ்பாத் அண்ட் ஜெடாக்கா என்று சொல்லி எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது அவரோடு கூட வந்த அது குணாதிசயங்கள், அந்த குணாதிசயத்தை அவருடைய பிள்ளைகள் வெளிக்காட்ட வேண்டும், மற்ற மக்கள் மத்தியிலே அதனை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆனால் அதை செய்யவில்லை. ஆகவே தண்டனை, அவர்களை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லி அவருடைய தண்டித்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற போது இங்க அந்த 10ஆம் வசனத்துல பாருங்க, அங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறான், பெத்தேல். பெத்தேல் என்பது அந்த இடத்துல அதாவது இஸ்ரேலில அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது கிங்ஸ் சாப்பல் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஷ்ரைன். அங்கே மிக அதாவது உயர்ந்த அதாவது செல்வ சீமான்கள் அங்கே போய் கடவுளை தொழுது கொள்வார்கள். மற்றவர்களுக்கு அவர்கள் என்ன செய்தான்னு தெரியல. அதுவே ஒரு பெரிய அநீதியான காரியம். அந்த இடத்துல போய் ராஜாவுக்கு விரோதமாக என்ன சொல்கிறார்? இது ஆமோஸ், அமத்சிய இஸ்ரவேல் ராஜாவாகி யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தையெல்லாம் சகிக்க மாட்டாது. அவன் வந்து ஜனங்களை குழப்பின்னு இருக்கிறான், ஜனங்களை குழப்புறான். ஆகினால அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தியை அனுப்புகிறார். யாரு?
அமத்சியா அவன் ஒரு பிரீஸ்ட், அவன் ஒரு ஆசாரியன். ராஜாவாகிய யெரொபெயாம் 2 ஜெரோபெயாம் 2 அவனுக்கு இந்த செய்தி அனுப்புறார். ஜெரோபெயாமுடைய காலத்துல தான் இந்த அநீதியான ஒரு அதாவது நிலைமை இருந்தது. ஆகவே கடவுள் அங்கே அனுப்பி ஆமோஸ் மூலமாக அந்த எச்சரிப்பின் செய்தி, அதாவது நியாய தீர்ப்பின் செய்தியை அங்க சொல்ல வைக்கிறார். 11ஆம் வசனத்துல போனவர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாரு? யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்கிறான் என்று சொன்னான். So he is opposing both the government as well as the religion. இல்லையா? அந்த பெத்தேல் தரைமட்டமாக்கப்படும், அடுத்து ராஜா சிறைப்பிடிக்கப்படுவான், மக்களெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள், ராஜா பட்டயத்தினால் சாவான். இவ்வளவு பெரிய தவறான காரியத்தை இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறான், எழுதி அனுப்பிடுறான். So that is the message given by priest Amaziah to king Jeroboam to. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதன் மூலமாக நம்ம 4 காரியத்தை பார்க்க முடியும். அதாவது 4 different messages were involved in this particular event. முதலாவதாக பாருங்க 10-11 நாம் ஏற்கனவே பார்த்தோம். The first message was Amaziah's report to the king. அமசியா அந்த ஆசாரியனாகிய அமசியா ராஜாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு செய்தியை அனுப்புகின்ற போது அவனுக்கு எப்படி கொந்தளிச்சிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அனுப்ப வேண்டிய காரியம், ஆனா அவன் உண்மையா இல்லை. ராஜாவினாலே அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியன், ஆனாலும் கூட அவன் உண்மையாக இல்லாத காரணத்தினால உண்மையாக வந்து தீர்க்க தரிசனம் முறைக்கின்ற ஆமோஸுக்கு விரோதமாக இவன் உன்னுடைய தேசம் கவிழ்க்கப்படும் என்று சொல்கிறான், மக்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறான். என்ன இது நடக்குதுங்க? கமான், வேதனையா இருக்குது. இவனை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு ரெக்கமெண்டேஷனை தான் அவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 2வது மெசேஜ் என்ன என்று பார்க்கின்ற போது the second message was Amaziah's message to Amos. இப்போ ஆமோஸ் சொல்றான், டேய் 12ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் பாருங்க. நீ யாரா? நீ யார்? நீ எங்க இருந்து வர? நீ யூதாயில இருந்து நீ வந்து எங்க இடத்துல வந்து எங்களுக்கு விரோதம் என்ன சொல்றியா? நீ யார்? நீ ஆஃப்டர் ஆல் you are a seer, you are a visionary. நீ தரிசனம் பார்க்கிறவன். நீ யார்? நீ வந்து தீர்க்கதரிசியா? நீ ஒரு தீர்க்கதரிசியா? இல்ல தீர்க்கதரிசி குடும்பத்துல இருந்து பிறந்தவனா? ஒரு கொந்தளிப்பான கேள்வி, ஒரு ப்ரோவோகேட்டிவ் லாங்குவேஜ் அவன் யூஸ் பண்ணியிருக்கிறான். யாரு? ஆசாரியனாகிய அமத்சியா. போடா நீ பொழுப்புக்காக, உன் சோத்துக்காக தானா, நீ உன் அப்பத்துக்காக தான் நீ வந்து இங்க சொல்ற. நீ உடனே போயிட்டு ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் உன்னை கடுமையா தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஓடிப்போ. பாருங்க அந்த வசனம் அப்படியே தான், ஓடிப்போ என்று சொல்லி சொல்றாரு 12ஆம் வசனத்துல. தரிசனம் பார்க்கணும், போ நீ உதயாசம் போய் அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. இங்க நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. பெத்தேலில் நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமா இருக்கிறது. ராஜாவின் பரிசுத்த ஸ்தலம். எந்த ராஜா? கடவுளை விட்டு விட்டார்கள். இந்த ராஜா தான் பிரதானம் என்று சொல்லி கடவுள் சொன்ன அந்த நீதி நியாயத்தை காற்றில் பறக்க விட்டார்கள். இந்த ராஜா சொல்லியிருக்கின்ற அநீதியான காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் அங்கே நியாய தீர்ப்பை அனுப்புகிறார் கடவுள். அங்கே அப்புறம் தொடர்ந்து பார்க்கிறோம். 3வது அந்த செய்தி என்ன என்று பார்க்கும்போது தேர்ட் மெசேஜ் பாருங்க. தேர்ட் மெசேஜ் அமசியா அவன் சொல்லுகிறான். அமசியா நீங்க பாருங்க 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல, நான் ஏற்கனவே சொன்னல ஆரம்பத்திலே, நான் மந்தைக்கு பின்னாடி போயிருக்கிறோம், காட்டு தீ பழக்கில் பொறுக்கிறோம். நான் கடவுள் என்னை அழைத்து போய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க சொன்னார், ஆகையினால வந்தேன். எந்த அளவுக்கு ஹம்பிளா அவர் சொல்றார். திஸ் இஸ் வாட் ஐ அம். என்னுடைய நிலை இதுதான். ஆனால் என்னை அனுப்பினவர் பெரியவர். நான் ரொம்ப சாதாரணமானவன் தான், என்னை அனுப்பினவர் பெரியவர். ஆகவே இதனை கேட்டு எச்சரிப்படை என்று சொல்லி. ஆனால் அவர் அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்களே. 16 வசனம் பாருங்க. இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. நீ யாருப்பா நீ சொல்றதுக்கு? நான் சாதாரணமானவன் தான், நான் பிரதானமானவன் அல்ல. என்னை அனுப்பின கடவுள் பிரதானமானவர். அவர் நீதிக்கும் நியாயத்துக்கும் சொந்தக்காரர். அவரை கேள், இல்லை என்றால் நீங்கள் சூறையாடப்படுவீர்கள். இதுதான் செய்தி. நடந்தது என்ன? 17ஆம் வசனத்துல அவனுக்கு முதலாக அந்த ஒரு சாபத்தை கடவுள் கொடுக்கிறார்.
அந்த தண்டனை பிறகு அந்த தேசமே இஸ்ரவேல் தேசமே அனுபவிக்கிறது, இஸ்ரவேல் மக்கள் அனுபவிக்கிறார்கள். ராஜா 40 வருடத்துல அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். எல்லாம் முடிந்து போகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதி நியாயத்தை செய்யாத பட்சத்துல அவருடைய நிலைமை என்ன பாருங்கள். 4வது மெசேஜில் அதை பார்த்தோம், அமசியாவுக்கு சொல்லுகின்ற அந்த காரியம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு தேசத்திற்கு தீர்க்கதரிசியும் தேவை, அதே போல் ஆசாரியனும் தேவை. தீர்க்கதரிசி யார் என்று பார்க்கின்ற போது எச்சரிப்பின் செய்தியை சொல்லி மக்களை கடவுளுடைய வழியிலே திருப்புகிறவர் தான் ப்ராஃபெட். அதே போல ஆசாரியன் என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு நாம் பலிபடத்துல இன்றைக்கு பாருங்க என்ன செய்யறேன், கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக சாக்கிரமத்தின் மூலமாக உங்களை கடவுளை ஏற்றுக்கொண்ட மக்களை பலப்படுத்துகின்ற ஒரு பணி. அதே போலதான் கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு பலிகளை செலுத்துக வருகின்ற போது அந்த காலத்துல ஆசாரியன் தான் என்ன பண்ணும், அதை வெட்ட வேண்டும், ஆடோ மாடோ வெட்டி அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும், அது செய்ய வேண்டிய அந்த எல்லா சடங்காச்சாரத்தையும் செய்ய வேண்டும். So he was appointed as a cultic official. அந்த பரிசுத்த நியமங்களை செய்கின்ற கடவுளுடைய பிரதிநிதி. இதெல்லாம் இந்த பொறுப்புகள் எல்லாம் கடவுளுக்கு வருகிறது. ஆகவே அப்படி பார்க்கும்போது பாஸ்டர் தேவை தானே சர்ச்சுக்கு, ஆசாரியன் தேவை. ஆனால் இந்த ஆசாரியன் அமர்சியா கடவுளுக்கு விரோதமாக அவர் கொடுக்கப்பட்ட அந்த பணியை அவர் சரியாக செய்யாத நிமித்தமாக அங்கே வேதனை வந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உண்மையான தீர்க்கதரிசியும் சரி, உண்மையான ஊழியக்காரன் ஆசாரியனும் சரி, அவர்கள் கள்ள உபதேசத்தையும் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள பிரச்சாரங்களையும் அவர்கள் தைரியமாக எதிர்ப்பார்கள். ஏனென்றால் கடவுள் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர்கள் உண்மையோடு செய்கின்ற போது அவர்கள் தைரியத்தோடு செய்வார்கள். இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 6:14-29 பார்க்கின்ற போது இங்கே நாம் பார்க்கிறோம் 17ஆம் வசனத்துல அங்கே யார் வருகிறார்? யோவான் ஸ்நானகன் வந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்து அவர் பிரபலமான ஒரு ஊழியக்காரர் என்பதை அந்த ராஜா, அதாவது கார்பங்கு தேசாதிபதி ஏரோது அந்திபாஸ், அவன் இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி கேள்விப்பட்டு அவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து, இவனை நான் தானே கொண்டு போட்டேன், இவன் தான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. 14ஆம் வசனத்துல இருந்து அவர் சொல்லுகிறார். சில ஜனம் சொல்றாங்க, இல்ல ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஒருவர் எலியாவோ போன்ற ஒரு இவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ஆனால் நடந்தது என்ன? அது யோவான் ஸ்நானகன் தான். யோவான் ஸ்நானகன் நீதி நியாயத்துக்காக தன்னுடைய தலையே போகட்டும் என்று சொல்லி அவர் ராஜாவை எதிர்த்தார். ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கின்ற போது அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? தேச துரோகி என்று சொல்லி, ஆன்டி நேஷனல் என்று சொல்லி. அவர் கவலைப்படவில்லை, என்னுடைய தலை போகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் செய்த காரியம் என்ன? அந்த ராஜா தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவி ஏரோதியாளை அவன் வைத்துக் கொண்டான். அது தவறு என்று சொன்னான். நீ செய்வது நியாயம் அல்ல. 16ஆம் வசனம் பாருங்க, நீ உன்னுடைய சகோதரன் மனைவி வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல. அவர் நீதியோடும் நியாயத்தோடும் வாழ்ந்த காரணத்தினால, கடவுளுடைய நீதி நியாயத்தை நிறைவேற்ற வந்த காரணத்தினால அவர் தைரியமாக ராஜாவை பார்த்து சொன்னார். ராஜாவை பார்த்து சொல்லுகின்ற போது கண்டிப்பாக மரண தண்டனை, கவலைப்படவில்லை. அவர் செய்த காரியம் மிக தவறானது என்பதை லேவியராகும் 18, 14, 16, 20, 21 பார்க்கிறோம். அங்க வந்து ஹோலினஸ் கோட் என்று சொல்லி இருக்கும் பழைய ஏற்பாட்டில். அதுல இப்படி இன்னொருவனுடைய மனைவி அவன் வைத்துக் கொள்வது என்பது நமக்கு கூட தெரியல. எந்த கற்பனை இதில் வருது? எத்தனாவது கட்டல? அயலானுடைய மனைவி இச்சிக்க வேண்டாம். 9ஆம் 10ஆம் கற்பனையா? 9, 10லயே வருது ஆச்சுங்களா? ஸோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது கடவுளுக்கு விரோதமான கட்டளை, கர்த்தருக்கு விரோதமான செயல். ஆகவே அதற்குரிய தண்டனை அவர் அனுபவிக்க வேண்டும். யாரு? ராஜா அனுபவிக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? யோவான் ஸ்நானகன் தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டார்.
பரவாயில்ல, நீதி நியாயத்துக்காக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கட்ட எபேசியர் 1:3-4 பார்க்கும்போது கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 4ஆம் வசனத்தை போறோம். நாம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருக்கத்தக்கதாக நம்மை தெரிந்து கொண்டார். 6ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அவருடைய சுவீகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவினாலே அவருக்குள்ளாக அவர் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். எதற்காக? நீயும் நானும் நீதியும் நியாயத்தையும் வாழ்கின்ற காலத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. அநீதியோடு வாழ அல்ல, நீதி நியாயத்தோடு அவரை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழத்துக்குதாகத்தான் கடவுள் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது, மத்திய 5ஆம் அதிகாரம் யாராவது எடுத்துக்கொள்ளுங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. எந்த வசனம்? 10வது வசனம். ஆமா, 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால். ஆமோச கூட பொய்யா தானே சொன்னான். நீ யாரா? நீ எங்கடா வந்த? நீ எங்களை என்ன தொல்லை பண்ற? நீ போடா, உன் இடத்துக்கு போய் சொல்ற. நீ என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பதாக கத்தோலிக்க, அதாவது ஜெசுவிட் ஃபாதர் ஸ்டான்சாமி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நியூஸே பார்க்கல போல. நீதி நியாயத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் ஃபாதர் ஸ்டான்சாமி. 84 வயது. அவர் ஆதிவாசி மக்கள், ட்ரைபல்ஸ் மக்களுடைய நல்வாழ்வுக்காக 50 வருட காலம் அவர் வேற ஒரு ஜெசுவிட் பிரீஸ்ட், கேத்தலிக் ஃபாதர். அவர் இங்கேயும் போய் தங்கிடல, ரோட்ல உட்கார்றார். என்னுடைய மக்களுடைய நியாயத்திற்காக அவர்களுக்கு ஒரு ஒரு இருப்பிடம், பேசிக் அமெனிட்டிஸ், பேசிக் நீடு என்னென்னு பாருங்க. வீடு, உடை, உணவு, உறைவிடம். அவனும் குடிசையில் போட்டு அங்க இடத்த காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அப்படி தொல்லை பண்ணுகின்ற போது இவர் போய் 50 வருட காலம் ஜார்க்கண்ட்ல, இங்க கூட ஐஎஸ்ஐல இல்லையா, இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட், எங்க யூடிசி போற வழியில அங்க கூட ஒரு 10 வருஷம் டைரக்டரா இருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 83 வயது இருக்கின்ற போது அவரை அரெஸ்ட் பண்ணினார்கள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அவரை அரெஸ்ட் பண்ணினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. அவரை UAPA என்ற ஒரு சட்டத்தின் கீழே அவரை கைது செய்தார்கள். UAPA என்று சொல்லுகின்ற போது, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், சட்ட விரோதமாக செயல்படுகிறதுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பிரிவு. அந்த பிரிவில் அவரை கைது செய்து அதன் மூலமாக அவருக்கு பெயில் கொடுக்கல. எவ்வளோ? 83 வயசு. 10 மாதம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைப்பட்ட ட்ரையல்ஸ் இல்லை. அவருக்கு பார்க்கின்சன் நோய் இருந்தது. யார் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க? NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வுத்துறை. அவர் என்ன செய்தாருன்னா சொல்றாங்க, இவங்க குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட்ல போடும்போது பீமா கொரேகான் என்ற அந்த வயலன்ஸுக்கு இவர் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு. இஸ் அன் ஆன்டி நேஷனல். இவர் கலவரத்தை தூண்டி விடுகிறார், மக்களை தூண்டி விடுகிறார். அதாவது பிரதம மந்திரி கொலை செய்ய அவர் திட்டம் போட்டார். இதுதான் அவருடைய மேல குற்றச்சாட்டுகள். ஆகினால 5 முறை அவருக்கு பெயில் அப்ளை பண்ணி கூட கொடுக்கவில்லை. நம்முடைய தேசத்துல இப்பொழுது நடந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஊழியம் செய்யறேன்னா செய்துட்டு நான் வீட்டுக்கு போயிடலாம். நான் அது நீதி நியாயம்.
மக்கள் படுகின்ற கஷ்டத்திலே, அவருடைய துன்பத்திலே பங்கெடுக்கின்ற ஒரு காரியம். 83 வயசுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக அவர் மரித்து போனார். 9 மாதம் ஜெயிலில் இருந்தார். அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கின்ற தலோஜா ஜெயில், அது நிறைய கூட்டம் இருக்கிற அந்த இடம். அங்கிருந்து வேறு இடத்திற்கு அவரை மாற்ற சொல்லி கேட்டார்கள். ஏனென்றால் நிறைய ஜனம் இருக்கிறதுனால கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் கேட்கவில்லை. அவருடைய நீதியின் குரல் நெருக்கப்பட்டது. அவர் நீதிக்காக போராடினார். அநீதியாக அவருடைய அந்த பெயில் அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 3 முறை அது டிஸ்மிஸ் பண்ணினார்கள். இன்னும் 2 முறை அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருந்து அதுக்குள்ள அவருக்கு கர்த்தருக்குள்ள திரடைந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் கடுமையான இருமல் ஜுரம் இருந்தது. அவருக்கு அந்த தலோஜா ஜெயிலில் இருந்ததுனால அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்தது. அவருக்கு ஏற்கனவே பார்க்கின்சன் என்ற அது கை காலம் நடுக்கம் எடுக்கும். 83 வயசு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இது மாதிரி ஒரு தேசிய புலனாய்வு துறைமுறை இல்லை பரவாயில்ல, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். சாப்பிட்றதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா அதாவது ஒரு ஸ்ட்ரா மூலமாக அதை உறிஞ்சி குடிக்கிற ஒரு இதுதான் அவர் வச்சிருந்தார். அதை அவர்கள் பறிமுதல் பண்ணினார்கள். யாரும் தேசிய புலனாய்வுத்துறை அதை கொடுக்க சொல்லி கோர்ட்டில் அது அப்ளிகேஷன் பண்ணாங்க. கோர்ட் டைரக்ஷன் கொடுக்க சொல்லி. ஆனால் 4 வாரம் ஆச்சு அதை கொடுக்கறதுக்கு. யாரு 4 வாரம் தண்ணி குடிக்கிறதுக்கும் அதில் சாப்பிட்றதுக்கும் அதை அவர் உறிஞ்சி தான் குடிக்கணும். அது அந்த ஸ்ட்ரா போல. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஸ்ட்ராண்ட் சிப்பர் அதை கூட ஒரு அடிப்படை தேவையை கூட அவருக்கு கொடுக்காமல் அவரை பதைத்தார்கள். அவர் கடைசியில் இந்த பார்க்கின்சன் நோயில் இந்த வேதனைகளெல்லாம் அவர் அனுபவித்து கொரோனா பாசிட்டிவ் ஆன பிறகு வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் கூட அவருக்கு பெயில் கொடுக்கல. அவர் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளோடு கூட இருந்தார் என்று சொல்லி அவருடைய கம்ப்யூட்டரில் சில டேம்பரிங் ஒர்க்கெல்லாம் செய்திருக்காங்க. இதெல்லாம் உலக நாடுகள் இன்றைக்கு வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கிறார். அவர் அதாவது மனித உரிமைக்காக அவர் போராடினார். ஹியூமன் ரைட்ஸ், அவருடைய ஏழை எளிய மக்கள் அவருடைய உரிமை, அவருடைய அதாவது அவர்களுக்கு வீடு வாசல் ஏன் நீ பறிக்கிற, அவர்களுக்குரிய நிவாரணத்தை கொண்டு சின்ன மைனர் பிள்ளைங்களெல்லாம் கூட சரி 15-18 வயசுக்குள்ள இருக்கவங்களால 3000 பேர் எடுத்து போயிட்டு ஜெயிலில் போட்டு அவங்கள விடுதலை பண்ண கோர்ட்ல போட்டார். அவர் பிரீஸ்ட். பிரீஸ்ட்னா எல்லாருக்கும் பிரீஸ்ட் ஆகிட முடியாது. ஒரு பிரீஸ்ட் பெங்களூர்ல இருக்கிறவரு சொல்லுவார், இவரு நடந்து வரும்போது வெறும் காலில் வந்தாரு, செப்பல் போட்டு வந்தாரு, அவர் செப்பல். இப்போ ஷூல போறாரு, ஷூட்ல போறாரு. இது சர்ச்சுக்கு ஆரம்பத்தில் வரும்போது சைக்கிள்ல வந்தாரு, இப்போ கார்ல போறாரு. கார் கொடுக்கறது மூலமா தான் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுகிறாரா? அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமா? சொல்லுங்க. கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட நாசரேத் மேனிஃபெஸ்டோல பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்ற போது he was being and becoming with the distress of the people. அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் வேதனைகளில் அவர் பங்கெடுத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீதி நியாயத்தை நிலைநாட்ட, அவருக்கு சாட்சியாக வாழ, கடவுளுடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கென்று உண்மையாய் செய்ய. நீ செப்பரேட்டா நீ ஜட்டு வச்சிருக்கிறதுனாலையோ நீ எப்படி இருந்தாலே கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சில ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள். ஃபாதர் ஸ்டான் சாமி பாருங்க, யோவான் ஸ்நானகரை பாருங்க, ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால்
இந்த உலகத்தில் நம்மை ஏன் அவர் நம்மை பரிசுத்தாவினால் முத்திரை போட்டிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருக்கு என்று சாட்சியாக வாழ, நீதி நியாயத்தை நிலைநாட்ட, அவரை போல நாம் பிரதிபலிக்கத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு கடவுள் காரை கொடுக்கறதுனால தான் அவர் என்ன ஆசீர்வதிச்சாருன்னு சொல்றதை நான் நம்பலன்னு. கார் இல்ல கப்பல் வச்சுருக்கிறவங்க கூட இன்னைக்கு கண்ணீரோட சரியா சாப்பிட முடியாம இருக்கிறான். அது ஆசீர்வாதமா? கஞ்சி குடிச்சாலும் நிம்மதி, அதை கொடுப்பவர் கடவுள். அதுதான் ஆசீர்வாதம். நம்ம பள்ளிய கஷ்டம், எல்லாரும் கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மை கண்ணிமணி போல பாதுகாத்து வருகிறார். எங்க அப்பா என்னோட கூட இருக்கிறார் என்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷம். போதும், அதான் நிம்மதி. என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால ஊழியக்காரர்கள் கூட அமைச்சியாவுக்கு அந்த முடிவு வரக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு இப்படிதான் பிதற்றி கொண்டு திரிகிறார்கள். உண்மையாக கடவுளுக்கு என்று உறுதியாக நீதியோடும் நியாயத்தோடும் நிற்க வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான் கடவுளை நாம் மகிமை அடையும். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நானும் சரி நீங்களும் சரி கடவுளுடைய சித்தத்தை செய்ய, அவருக்கென்று நீதியோடும் நியாயத்தோடும் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். தோற்ற கீதத்தை பாடுவோம். சர்வத்துக்கும் அல்ல நித்திய கடவுளே, மனுப்புத்திர அனைவராலும் மஞ்சப்படுத்தக்கவரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரம் இல்லாத எங்களுக்கு தந்தரளின கடற்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சின வசனத்தையும் உம்முடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கு என்று சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உம்மை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் எங்கும் போதக சுத்தத்தையும் உம்முடைய வார்த்தை வல்லமையோடு பிரசங்கிக்கும் உண்மையுள்ள போதகர்களையும் உம்முடைய திருச்சபை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உம்முடைய ஜனத்தின் ரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் இருக்கும். உம்முடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்களுடன் கிறிஸ்துவோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்ம ரட்சிப்பை பெறச் செய்யும். கர்த்தாவே, இப்பொழுதும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமாக பேசி ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதியோடும் நியாயத்தோடும் நடக்க வேண்டிய ஒரு அவசியத்தை சுவாமி கர்த்தாவே நீர் எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாங்கள் இந்த அநீதியமான உலகத்தில் உங்களுடைய நீதியும் நியாயத்தையும் செய்து உம்மை நாங்கள் பிரதிபலிக்கின்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்கிற சுவாமி. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்ற ஆண்டவரே உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் உண்மையை சார்ந்து வாழ கிருபை செய்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக உடைய திருச்சபையினுடைய மூத்த விசுவாசியாக இருக்கின்ற கர்த்தாவே சுவாமி கர்த்தாவையுடைய திருச்சபையினுடைய மூத்த விசுவாசியாக இருக்கின்ற திருமதி சுகுணா ஆனந்தராஜ் அம்மா அவர்களுடைய
தங்கை திருமதி தேவகிருபை சேகர் அவருடைய இளைய மகன் திரு பால் நேசராஜ் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே சுவாமி, இந்த ஆபரேஷனுக்கு பிறகு கர்த்தாவே அவர் சிகிச்சை பெற்று வருகின்ற போது கர்த்தாவே அந்த ஜுரம் விட்டு விட்டு வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே உங்களுடைய காயப்பட்ட கரங்களினாலே உங்களுடைய மகனை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா இடத்துல கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அந்த அருமை சகோதரனுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்து வருகிறோம். கர்த்தாவே நீர் கூடிய சீக்கிரத்தில் அருமை பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்து உடைய காயப்பட்ட கரங்களினால் உங்களுடைய மகனை தொட்டு உச்ச தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்குமா உடைய ரத்தத்தை நீர் பூசி கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சுவாமி உமக்கு ஏற்ற சாட்சியாக தொடர்ந்து இந்த உள்ளத்தில் வாழ இந்த அருமை பிள்ளை பால் நேசராஜ் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரே உடைய திருச்சபையின் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகள், மூத்த விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ், இந்த கோவிட் செகண்ட் வேவ் நிமித்தமாக பல இழப்புகள், வேதனைகள் அநேக குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த குடும்பங்கள் எல்லாம் உடைய ஆறுதலையும் தேர்தலையும் மனசமாதானத்தை கொடுத்து நீ வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் வாழ்வாதாரங்கள் இழந்த சூழ்நிலை, வேலை வாய்ப்புகளை இழந்த சூழ்நிலை, கர்த்தாவே பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே நீர்களை கைவிடாத தெய்வம். ஆண்டவரே எங்களுடைய விசுவாச ஆண்டவரே லூத்தரன் திருச்சபையின் மக்களையும் இந்த காணொலியின் மூலமாக உண்மை பார்த்து விசுவாசத்தோடு உம்மிடத்துல ஆண்டவரை ஒத்தாசை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரே சுவாமி உண்மை நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவரே சுவாமி இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இடத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தி வருகின்ற ஆண்டவரே சுவாமி இல்லத்தினுடைய தலைவர் கர்த்தாவே சுவாமி அட்வொகேட் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா அவர்கள் செய்கின்ற வக்கீல் வழக்கறிஞர் பணியும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அதே போல மேரேஜ் ரெஜிஸ்ட்ராராக அவர் செய்கின்ற ஆண்டவரே பணியையும் நீர் ஆசீர்வதித்து அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி வசந்தம் வீசத்துக்குதாக நீர் வழிநடத்தும். தொடர்ந்து கர்த்தாவே அதே போல என்னுடைய சுவாமி திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக வெளிநாட்டிலே இருக்கின்ற அன்பு சகோதரி திருமதி அனிதா இமானுவேல் அவர்களுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அந்த அருமை சகோதரியும் கர்த்தாவையுடைய கணவன் மகனையும் சுவாமி நீர் ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே இந்த இக்கட்டான நேரத்தில் சுவாமி திருச்சபையினுடைய ஊழியர்களை தாங்கி வருகின்ற உங்களுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தாவை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை காரணத்தினால ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே கொஞ்சமோ அதிகமோ முழு மனதோடு ஆண்டவரே உடைய ஊழியத்திற்கு கொடுத்து தாங்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே என்னுடைய ஆண்டவரே விசுவாச திருச்சபையின் அநேக ஆண்டவரே விசுவாசிகள் ஆண்டவரே பலவீனப்பட்ட போது நீர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி அருமை மக்களை நீர் குணப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அடியேன் கூட பலவீனமாயிருந்த சூழ்நிலை கர்த்தாவே நேற்று தினத்திலும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை இருந்து இம்மட்டுமாய் பலப்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரை காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த இரண்டாம் அலை கடந்து சென்று கொண்டிருக்கிறது, மூன்றாம் அலை வருகிறது என்று சொல்லி பல்வேறு விதமான ஆண்டவரே நோய் தொற்றுகள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட் மட்டுமாய் ஆண்டவரே இந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், கிரீன் ஃபங்கஸ் போன்று பல ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதே போல இந்த சிக்கா வைரஸ் ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கேரளாவில் சொல்லியிருக்கார்கள். இப்படி பல பிரச்சனைகளை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது, இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது எங்களை ஆண்டவரே தயவு கூர்ந்து எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் துரோகங்களையும் நீர் மன்னித்து எங்களை நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ வைக்க வேண்டுமா இடத்துல கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஆனாலும் கூட உங்களுடைய மிகுந்த உருக்கத்தினால் அவர்களை இமைப்பொழுது கைவிட்டு மறுபடியும் சேர்த்துக் கொண்டது போல எங்களையும் ஆண்டவரை நீர் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்தும சரீர நன்மைகளையும் உம்மோடு பரிசுத்தாவியோடும் என்னைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற குமாரனாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே.
ஆமென். பரமண்டல இருக்கிற பிதாவே, எல்லாம் சொல்வதாக ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. தொடர்ந்து 316வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். ஐயையா நான் வந்தேன். இந்த பாடலை நாம் பாடுகின்ற போது கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கையை படைப்போம். ஒருவேளை ஆலய வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இந்த காணிக்கையை செலுத்தும்படி கொடுக்கிறது.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு இருக்கின்ற இந்திய திருச்சபையினுடைய மூத்த விசுவாசியாக இருக்கின்ற திருமதி சுகுணா ஆனந்தராஜ் மற்றுமாய் அவருடைய மகள் திருமதி கேத்ரின், திருமதி ரீட்டா அவர்களுக்கு கடந்த நாட்களிலே பலவீனம் ஏற்பட்டு, ஜுரம் ஏற்பட்டு, கோல்டு, இருமல் எல்லாம் அவர்களுக்கு மிக கடுமையாக இருந்தது. ஆனால் கூட கடவுளுடைய கிருபினாலே அவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து நாளிலே கடவுளுக்கு நன்றி செலுத்த அவர்கள் கடவுளுடைய சன்னிதானத்திலே அவர் கூடி வந்திருக்கார்கள். ஆகவே கடவுள் தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ நம் அனைவருமா சேர்ந்து நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் முழங்கால் பட்டு இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் திருமதி சுகுணா ஆனந்தராஜ் அம்மாவர்களையும், அதே போல் அருமை பிள்ளைகள் ரீட்டாவையும் கேத்ரினையும் அவருடைய ஆண்டவரே சுவாமி குடும்பங்களையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். சுவாமி, கடந்த நாட்களிலே ஆண்டவரே இவர்களுக்கு பலவீனம் ஏற்பட்டு இவர்கள் வேதனையோடு சுவாமி கூக்குரலிட்ட போது இவருடைய கூக்குரலை நீர் கேட்டு இவர்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்கினதற்காக, இப்படி காயப்பட்ட கரங்களினாலே இவர்களை தொட்டு சுகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய கஷ்டங்களிலே நீர் பங்கெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீர் விசாரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய கவலை, கண்ணீர், துக்கம், துயரத்திலிருந்து இவர்களை நீ மீட்டெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவருடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக இருந்து, உடமளிக்கிறவராக இருந்து, பாதுகாக்கிறவராக இருந்து நீர் வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளதோடு சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே சுவாமி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் தொடர்ந்து அளவில்லாமல் ஆசீர்வதித்து உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் தொடர்ந்து இவர்கள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதியோடு வாழ கிருபை செய்தோடு எல்லா துதிகான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். பெரிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அனைவரோடும் ஒரு குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக அன்படுத்தி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, உடைய சன்னிதானத்திலே ஏறெடுத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இது உடைய ஊழியத்திற்கு என்று பிரயோஜனப்பட படிக்கிற வச்சுக்கணும். இந்த காணிக்கையுடைய எங்களையே ஜீவபலிகளாக உடைய பாதத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்துமா. சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும், உடைய நாமத்தை அறிக்கிடுவதில் முடிவு பறிந்து நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபை தந்திர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆசீர்வாதம்
உம்மாவுடைய செய்த சகோதரருடைய ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.